ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொச்சிக்கு போயிருந்தோம். கொச்சிக்கு போகிற இடத்துல ஒரு போட்டிங் போயிருந்தோம். போட்டில் ஒவ்வொரு பக்கமாக காமிச்சாங்க. கேரளா சைடு ஃப்ரெண்ட்ஸ், இது கடல் பக்கத்தில் கடல்லே போட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா வீடியோ எடுத்து எல்லாம் இது பண்ணி வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் விதவிதமான போட்ஸு, விதவிதமான எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கடலில் போட் மூலமாக மீன் பிடிச்சி அவங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பெரிய சைஸு இந்த போட் மாதிரி இருக்கிற மிஷின் வச்சு அதிலே சைடில் 2 சைடும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஜனங்கள்லாம் ஸ்டாண்டிங்கில் நிற்க வச்சுட்டு சென்டரில் பைக்கு, காரு, ஆட்டோ எதுனாலும் அதையுமே இது பண்ணி இந்த கரையிலேருந்து அந்த பிளேஸ்க்கு சர்ச் பக்கம் கடல்லே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தவங்க சாப்பிட்டு ஒவ்வொன்றா பார்த்து சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ இந்த பக்கம் ஒயிட் கலர் இரட்டை கோபுரங்களை வந்து பார்க்க முடியும். அது ஒரு சர்ச் தான், கிறிஸ்டின் சர்ச் தான். அது 500 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசர் உருவாக்கிய ஒரு கிறிஸ்டின் சர்ச் தான். அது அந்த பாலத்தின் வழியாகவும் பஸ்ஸு, காரு வேளாங்கண்ணி மாதிரி இங்கே காமிச்சாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. சவுண்டு பண்ணி விடுது. எல்லாரும் கால் பண்ண பிரிட்ஜ் தான் அது. அதுக்கு கீழே நீளமாக ஒரு பிரிட்ஜ் பார்க்கலாம். அதுதான் வேம்பநாடு பிரிட்ஜ். ரயில்வே கண்டெய்னர் கொண்டு வரதுக்கு மட்டும் தான் உருவாக்கிய பிரிட்ஜ் தான் அது. இந்தியாவில തന്നെ பெரிய கண்டெய்னர் பிரிட்ஜ் தான் அது. ரயில்வே கண்டெய்னர் பிரிட்ஜ் தான் அது. நம்ம இங்க பக்கம் பார்க்கணும் பில்டிங் இல்லையா, அது ஹோட்டல் தானது. லுலு குரூப்போட ஹோட்டல் தானது, கிராண்ட் ஹயாத். ഇതിൽ சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. 10,000 பேருக்கு ஒரே டைம் மீட்டிங் கூட பற்றிய கன்வென்ஷன் சென்டர் தானது. அதில் 3000 பேருக்கு பில்லர்லெஸ் வியூ தானது. ஏஷியாவில் தான் பெரிய கன்வென்ஷன் சென்டர் தானது. பார்க்கணும் இது இல்லை, அது ஒரு ஹவுஸ் போட் தானது. கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. நமக்கு பார்க்க பிரிட்ஜ் இல்லையா, இது 2வது கோஸ்ட். அதுல இருந்தே போதுமா, சும்மா இருங்க. சின்ன பையன் உள்ளதுல
പാലസ് ആണത്, കോൾക്കാട്ടി പാലസ്. ധാരാളം ഫിലിം ഷൂട്ട് பண்ண இடம் தான் அது. ഇതിപ്പോ കേരള ഗവൺമെന്റ് അണ്ടറിലാണത്. KTDC ടൂറിസം ഡെവലപ്മെന്റ് കോർപ്പറേഷൻ അവരുടെ ഒരു ഹോട്ടൽ തന്നെ, 3 സ്റ്റാർ ഹോട്ടൽ തന്നെ. உங்க போட்டோ செல்லுல கிளியரா எடுங்க. ഇത് பார்த்து ഫോട്ടോഗ്രാഫ് இதே எடுங்க. പിന്നെ തന്നെ വരെ. ஓ அதுவா ഫോട്ടോഗ്രാഫ് முதல்ல இங்கே ഫിലിം ഷൂട്ട് பண்ணது MGR தான். ഫ്രഷാക്കാര് കടലോരം വാങ്ങി കാട്ടിയ ഹോട്ടല് അതിന്റെ தான் ஷூட் பண்ணது. நார்மல் எடுமா நீ எடு. சரி இரு உட்காரு.